வணக்கம். நான் ரம்யா மௌனம்லேருந்து. இங்கே வந்து ஒரு ஒரு 2018ல நாங்க இங்க வந்தோம். அ இங்க வந்ததுக்கப்புறம் இந்த மௌனம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2021ல. வந்ததுலேருந்து நாங்க இங்க நெறைய ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சர் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நெறைய பண்ணிட்டுருக்கோம். குழந்தைங்க நெறைய பேர் இங்க வருவாங்க, பெரியவங்க. அ வந்ததோட மெயின் ரீசனே வந்துட்டு, நம்ம இப்ப இந்த காலத்துல இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல நம்ம நேச்சரோட அந்த கனெக்ஷனே கிடையாது. நாட் ஃபிசிக்கலா மட்டும் கிடையாது, பட் மென்டலி, எமோஷனலி நம்மளுக்கு அந்த கனெக்ஷனே கிடையாது. இன்னமும் நம்ம ஒரு ஸ்பீசிஸ் இந்த ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு தனியா இருக்கிறோம். நம்மளுக்காக தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்புல தான் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம். ஸோ இதனால நிறைய நம்மளுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மென்டல் இஷ்யூஸ் இருக்கு, எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இது நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். இதுக்காக இதை வந்து நம்ம திரும்ப அந்த நேச்சரோட திரும்ப நம்ம ரீகனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது. எல்லாத்தையும் நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது வந்து இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகும், மென்டல் வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகும், எமோஷனல் வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இங்கே அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறோம். ஒன்று ஃபிசிக்கல் வெல்பீயிங் பார்த்தீங்கன்னா யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எங்கள் ஃபார்மில் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஏர்த்தோடு அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. நிறைய லைக் ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஃபிசிக்கலாகவும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுறாங்க, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்க. இங்கே இருக்கிற ஃபார்மில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டு அதே தான் இங்கே நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ ஃபார்ம் ஃப்ரெஷ் ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும் நல்ல பாடி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு இங்கே வந்துட்டு நாங்கள் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஸோ எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே வந்து எல்லாமே நேச்சுரலாக நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஃபிசிக்கல் வெல்பீயிங் வந்து டெஃபினட்டாக இங்கே வந்தால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி மென்டல் வெல்பீயிங் அது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய நம்ம மிஸ் ஆன கனெக்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ படிப்போம், நம்ம நேச்சர் பற்றி புக்ஸில் நிறைய படிக்கிறோம். பட் அது வந்து அவங்க எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ அது வந்து இங்கே நேரில் வந்து பார்க்கும்போது அந்த படிக்கிறதுக்கு இது நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டலெக்சுவல் ஒரு எக்ஸசைஸும் நடக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க நம்ம படித்ததெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா ஏதாவது ஒரு இது ஞாபகம் வச்சு சொல்லணும்னா நம்மளுக்கு ஞாபகம் வருமா? இல்லை இல்லையா? ஸோ ஆனால் அது டைரெக்டாக நம்ம பார்த்து அதோட கனெக்ட் ஆகும்போது அந்த நம்ம படித்தது எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ அவங்களுக்கு ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியும். ஸோ அது வந்து அதனால இந்த மாதிரி நேச்சர் பேஸ்ட் எஜுகேஷன், பேர்ட்ஸை பற்றி, ட்ரீஸை பற்றி, இன்செக்ட்ஸ் பற்றி, அந்த மாதிரி எல்லாத்த பற்றி இங்கே படிப்பாங்க. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் மட்டும் இல்லை, பட் அவங்களோட எமோஷனல் வெல்பீயிங் கூட இங்கே வந்தால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நிறைய ஸ்டடீஸே சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது மினிமம் ஒரு 20% ஆஃப் அவர் ஆங்ஸைட்டி லெவல் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நிறைய பேர் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு அதிலெல்லாம் நம்ம பொதுவாக எல்லோரும் அது ஒரு வழக்கமாகிடுச்சு. அந்த மாதிரி நார்மலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்னொன்று, அவங்க மற்ற பீயிங்ஸோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட they'll become a very beautiful human being internally. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா அந்த மாதிரி அமைச்சு தருவோம். நிறையா அந்த மாதிரி தருணங்கள்லாம் நிறைய இங்கே நடந்திருக்கு. பர்சனலாக என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா, நான் எஜுகேஷன் எல்லாமே, ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நான் பண்ணது எல்லாமே நியூ டெல்லியில். ஸோ ஒரு ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைலு, ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நேச்சர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி தான். ஸோ ஐ வாஸ் லாங்கிங் டு கனெக்ட், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை இருந்தது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ இட்ஸ் பீன் லைக் 6 years now. ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மீ.
ஃபிசிக்கலாக டெஃபினட்டாக நல்லா ஃபிட்டாக ஒரு ஐ நோ ஐ கேன் டூ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஒர்க். அண்ட் இன்னொன்று மென்டலி பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ ஹவ் சீன் மை செல்ஃப். இமோஷ்னலி ஆல்சோ லைக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேர்னிங் இங்கே நடக்கும். சில நம்ம வந்து இதை நிறைய இந்த சிட்டிஸில் மிஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இன்செக்ட்ஸோ பேர்ட்ஸ் நிறைய இந்த இறந்து போனதையும் பார்ப்போம். சிலது நிறைய குஞ்சு பொரிக்கிறது இங்கே பார்ப்போம். ஸோ எவ்ரி டே இட் இஸ் லைக் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு வேரியஸ் திங்ஸ். ஸோ அது வந்து டைரெக்டாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஐ ஹவ் ஃபெல்ட் அ லாட் ஆஃப் சேஞ்ச் இன் மை செல்ஃப். அண்ட் ஐ வாண்ட் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஃபீல் தட். அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். ஒவ்வொரு யாருக்கு எதுலெல்லாம் விருப்பமோ அவங்க வந்து இதில் கலந்துக்கலாம். ஈவன் டு கம் அண்ட் ஸ்டே சிம்பிளி அண்ட் என்ஜாய் த பிளேஸ். ஐ திங்க் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் நோ ஒன் ஷுட் மிஸ் தட். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தே ஷுட் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.